ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதுக்கு ஒரே காரணம் இந்த ஆடி மாதம்தான். இந்த பாழா போன பக்தர்கள் காலையிலே இருந்து பாட்டை போட்டு விட்டுறாங்க. ஸோ நம்மளால் வீடியோ ஷூட் எடுக்க முடியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தான் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அதில் டக்குன்னு இன்ஸ்டாவில் தான் ஒரு வீடியோ போட்டேன். பட் லாங் வீடியோ இதில் எடுக்க முடியல. அதுக்குள்ளே மறுபடியும் இந்த பக்தர்கள் வந்துடுறாங்க, பாட்டை போட்டு விட்டுறாங்க. ஸோ அதனால் வீடியோவே எடுக்க முடியல. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக என்னுடைய ப்ராடக்ட் புக்கிங்காக நான் நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் புக்கிங் ஆகிட்டுருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதை தாண்டி அதில் ட்ரீட்மெண்ட்காக நிறைய வீடியோஸ் வருது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்து பார்க்கும்போது 2 விஷயந்தான் அதில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டப்னியில் ஃபால்ட்டு பண்ணுறாங்க, இல்லைனா தயாரில் ஃபால்ட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஃபால்ட்டையுமே தான் எனக்கு தொடர்ந்து வீடியோவாக வந்துட்டுருக்குது. ஸோ இதில் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இந்த நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுன்றது எத்தனை வருஷம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே இருந்தாலும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டுருக்கும். பட் நாலேஜ்ன்றது நீங்கள் தேடினா தான் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தேடி விஷயத்தை கலெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி திருப்பி சக்ஸஸ்க்கு வரீங்களோ அப்போ தான் உங்கள் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நாலேஜ்க்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் எனக்கு வீடியோ அனுப்பிச்சவங்க எல்லாமே ரொம்ப வருஷமாக களம் பார்க்குறவங்க தான், ரொம்ப வருஷமாக சேவல் கோழி வளர்க்குறவங்க தான். பட் அவங்கக்கிட்ட இந்த நாலேஜ் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக ஆகிப்போச்சு. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ண தான் நான் இன்றைக்கி வீடியோவில் வந்தேன். ஸோ இதை பற்றி முழுசாக டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த டப்னியில் நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஒரு தம்பி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த சேவல் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர்னு எனக்கு அனுப்பிச்சிருந்தார். பிஃபோர் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது சேவல். ஒரு டப்னியை வீடியோவும் அனுப்பிச்சிருந்தார். சிங்கிள் பீட்டு தான், யாக்கூத்து. டப்னியில் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்குது. நல்ல ஸ்கோரிங், நல்ல வாய் சுத்தம். அப்படி தொடர்ந்து பட்டால் பட்டால் பட்டால்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு மூமெண்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா பேல் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ அனுப்புகிறாரு. அந்த வீடியோவில் அப்படியே குறுகி போய் கால் இழுத்துக்குன்னு நிற்குது, நடக்க முடியல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணே இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் பண்ணுற சேவல்னே, நல்ல டப்னி ஆகிட்டு இருந்தது, உடனே நல்ல சண்டை இருக்குது இதுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியார் எடுத்துகிட்டு போயிட்டு வாத்தியார் ஸ்தானத்தில் நான் ஒருத்தர் கூட பழகிட்டு இருந்தேன். அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி இருந்தார். ஆனால் இந்த சேவலோட ஸ்கோர் பண்ணுறதை பார்த்ததுமே வீடியோலாம் அமிச்சேன். அவர் நேர்லேயும் ஒரு வாட்டி டப்னி பார்த்தாரு. உடனே அவர் இங்கே கூட்டில் போட்டு போ அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வாரத்திலேயே 4 டப்னி பார்த்துருக்குறாங்கண்ணே. அந்த சேவலை பார்த்து என்ன ஆகி போச்சுன்னா, அது கால் இழுத்துக்குச்சு. இப்போது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து என் கூண்டில் போட்டு போயிட்டாங்க. ஸோ நல்லா இருக்கிறப்ப எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாங்க. அது கால் இழுத்துக்கிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்ததும் என் கூண்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க. இப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சில ட்ரீட்மெண்ட் சொன்னேன். இப்போ ஒரு 90% அது ரிக்கவரி ஆகிப்போச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவல் நல்லா ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தொடர்ந்து பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த சேவல் ஸ்கோர் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, டப்னி அப்படின்றதுக்கு ஒரு ஊட்டம் இருக்குது, ஒரு லோடு இருக்குது, ஒரு முறை இருக்குது. அதில் அந்த தயாரில் ஒரு 10% அதுக்கு பண்ணி நம்ம டப்னி பார்க்கணும். இப்போ ஒன்று நல்லா ஸ்கோர் பண்ணுதுன்னும் போது அது ஏதாவது ஒரு ஃபால்ட்டில் காட்டும், திடீர்னு தம்மில் போயிடும். அப்போ அந்த ஸ்கோர் பண்ணுறதை குறைச்சிடும். ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டப்னிக்குன்னு ஒரு லோடு இருக்குது, அந்த லோடை ஏற்றணும். அந்த சேவலுக்கு லோடு ஏற்றுங்க, கை பாருங்க, ஒரு 2-3 நீச்சல் போடுங்க. போட்டுட்டு ஒரு 10 நாள் கேப்பில் நீங்கள் டப்னி பார்க்கணும். நல்லா பறக்குதேன்ட்டு அப்படியே கூண்லேருந்து இறக்கி விடக்கூடாது. ஏன்னா எதிராளி லோடில் இருக்கலாம், எதிராளி டேஞ்சரான ஷாட்டுகள் அடிக்கிற ஆளாக இருக்கலாம். ஸோ எது எப்படி எதிர்க்க நிற்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நல்ல பறக்கிற சேவலை இந்த மாதிரி அடிக்கடி டப்னி பார்க்குறது, அதுக்கப்புறம் லோடு இல்லாமல் டப்னி பார்க்குறது,
முறையான பராமரிப்பு இல்லாமல் டப்னி பார்க்குறது, அப்படியே வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு எடுத்துகிட்டு வந்து அப்படியே பறக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த சின்ன பசங்களாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சீரில்லாத விஷயத்த பண்ணாதீங்க. ஒரு பட்டா இருக்குது அப்படின்னா அந்த பட்டாக்கு அப்போ தான் அந்த எலும்புகள் பலமாகக்கூடிய நேரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 வயசு கீழே இருக்கிறத நம்ம வெடன்னு தான் சொல்லுவோம். 1 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் அது பட்டா கூவிட்டா கூட. ஏன்னா அந்த 1 வயசுக்கு 12 மாதம் தாண்டினதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து அந்த எலும்புகள் பலமாகவும் நரம்புகள் வீரியமாக இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமான முறைப்பில் இருக்கும். பொட்டைக்கிட்ட நேராக போய் முறைச்சிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய சேவல் வந்தது பயந்து ஓடி போய்டும். அதே மாதிரி ஒரு பொட்டைக்கிட்ட நின்று சண்டை போடும், தாண்டி குதிக்கும், அதுக்கப்புறம் ஓடிடும், திருப்பி ஒரு இடத்துல போய் நின்று முறைக்கும். ஸோ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான ஒரு குழந்தைத்தனமான பறவை தான் இருக்கும். அது ஒரு சீராக நின்று பறந்து தன்னுடைய இனத்தோடைய அந்த தாய் தகப்ப வழியோட சண்டையை போடுறதுக்கு 1 வருஷம் ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகும். அது வரைக்கும் அதுக்கு உடல் பலத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் வலிமையும் சரி, அதுக்கோட கால் டென்சிட்டி, போனோட டென்சிட்டியும் சரி, காலோட அந்த டெம்ப்டேஷன் இருக்கணும். காலில் இப்படி இறங்கினா லோடில் அப்படி நிற்கணும். சிலை மாதிரி சேவல் இறங்கி தடுமாறி விழக்கூடாது. அதே மாதிரி பறக்கும்போது ஒளிஞ்சி ஓடி ஆடிலாம் பறக்கக்கூடாது. நின்ன தெளிவாக பறக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து உடல் மூலயமா ஒரு வலிமையை கொடுங்க, நல்ல ஊட்டம் கொடுங்க. அப்படி கொடுக்க தான் அது நல்ல உடல் வலிமையும் தசை வலிமையும் சேர்ந்துருக்கும். ஏன்னா டப்புனின்றது அடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அடி வாங்கிறதுக்கும் சேர்த்து தான். ஸோ அப்படின்னும்போது நீங்கள் கரெக்டான லோடில் பறக்க விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். தயவு செஞ்சு தொடர்ந்து டப்புனி பார்க்காதீங்க, கொஞ்சம் கேப் கொடுக்கணும் எதுக்குமே. ஏன்னா ஆல்ரெடி பறந்த டப்னின்னு அது வாங்கியிருக்கும். அந்த வலியை தாண்டி அந்த வலியெல்லாம் சீராகி வந்து அது மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளாவது ஆகிடும். ஸோ அந்த 5 நாள் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் மீண்டும் அது முறைப்புக்கு வரணும். அந்த இல்லை வச்சுக்கிங்களேன், இந்த உடனே டப்னி பார்க்கக்கூடிய சேவல்கள் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னென்னா, டக்குன்னு கோச்சாவாயிடும். சிலது கலர் கோச்சாவாயிடும், சிலது ஆள் கோச்சாவாயிடும். ஐயோ இவன் எடுத்துன்னு போனாலே நம்மளை யார் மேலாம் சண்டை விட்டுறான்னு சொல்லிட்டு பயந்துடும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை கோச்சாவாய் கடைசியில் அது பறக்காது. கொஞ்ச நேரம் பறக்கும், அப்புறம் ஓடி போய்டும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய கலை. இதில் நீங்கள் எப்படி எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி சீராக அது போகணும். நீங்கள் ஆரம்பமே நீங்கள் கோணையாக எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் கோணையாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேவலாக இருக்கட்டும், பட்டாவாக இருக்கட்டும், நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி அதை வந்து முறையாக உடல் பலப்படுத்தி நீங்கள் அதை டப்னி பார்க்குறீங்களோ அப்படி தான் அது களத்துலேயும் ரிசல்ட்டை காட்டும். ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே சரியான நேரத்தோட அவகாசம் கொடுங்க, சரியான உடல் வலிமையை கொடுங்க, சரியான உடலுடைய இறுக்கத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க, தம்மு உடைங்க, அதுக்கப்புறம் டப்னி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ 2வது விஷயம் பார்த்திங்கன்னா இதோடு சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, களத்தில் குத்து வாங்கிருச்சு, ஒன்று செல்ஃப் அடிச்சிக்கிச்சு, ஒன்று களத்தில் நரம்பு குத்து வாங்கிருச்சு. களத்துக்கு நல்லா போன சேவல் ரிட்டர்ன் வரும்போது ஃபால்ட்டில் வருது, தாங்கி நடக்குது, கால் இழுத்துக்குன்னு விழுந்து கிடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேவல் நல்லா களம் பறந்து மேல் கை ட்ராப் பண்ணிவிட்டு வந்திருக்குது. வந்து 2 மாதத்தில் தலை சுத்து நோய் வந்து செத்து போச்சு. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயார் முறை. இந்த தயார் முறைன்றது இது கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் கேட்கணும். தயார் முறைன்னா என்னன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நிறைய பேர்கிட்ட நீங்கள் போய் தயார் மாவுனா என்னன்னு கேளுங்களேன். சேவலை களத்துக்கு தயார் பண்ணுற மாவு, சத்து மாவு, சேவலுக்கான ஊட்டம் இருக்குது, அதுக்கான நாட்டு மருந்து இருக்குது. ஸோ என்ன இருக்குது, அதாவது உங்கள் வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு தயார் மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அது ஏன் இருக்குது, அது ஏன் அந்த அளவில் போடுறோம், அது ஏன் அதை போடுறோம் அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நானே நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், தயார் மாவில் என்னென்ன போடுறீங்க அப்படின்ட்டு. இது போடுறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக போடுறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது, எங்கள் வாத்தியார் சொன்னார் நான் போடுறேன். அவர்கிட்ட கேட்டால் அவர் ஏன் வாத்தியார் சொன்னார் போடுறேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஸோ தயார் மாவில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு சேவல் தலை முதல் கால் வரை ஒவ்வொன்றும் ஒரு பாகம் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே சீராக சேர்த்து கொடுக்கறது தான் இந்த தயார் மாவு. ஒரு தயார் மாவுனா அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, லோடு பண்ணிக்கிட்டே வரணும், இந்த சேவல் வந்து செவுக்கணும், 5 நாள் 6 நாளில் செவுந்துடணும்,
அதுக்கப்புறம் லோடு ஏறணும், அதுக்கப்புறம் நம்ம தம்மு அடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வேலை வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு தயார் மாவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி அயன் இருக்கணும். அந்த அயன் சத்து உள்ள பயிர் வகைகளை ஆட் பண்ணணும். அது இருந்தால் மட்டும்தான் சேவல் சீக்கிரமாக செவக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சேவல் நல்லா சீக்கிரமாக செவக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதே தயார் மாவில் புரோட்டீன் இருக்கணும். புரோட்டீன் இருந்தால் மட்டும்தான் சேவல் பல்க் ஆகும், அதாவது வெயிட் லோடு ஏறும். அந்த லோடு ஏறுறது பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று தசை வளர்றது, இன்னொன்று நீர் கோத்துக்குன மாதிரி வரும். இதை பார்த்துருப்பீங்க தயார் ஃபால்ட்டில். சேவல் பலூன் மாதிரி ஆகிடும், ஆனால் லோடு இருக்கும். பார்த்தா 4 பறையில் 4 குதிக்கும், தம்முக்கு போய்டும். தசை வளரணும், தசை இறுகணும், இதுதான் புரோட்டீனோடைய வேலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்கணும். கால்சியம் இருந்தால் தான் போனுடைய டென்சிட்டி நல்லாயிருக்கும், அந்த கவுல் திடமாக இருக்கும், காலோடைய பவர் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நார் சத்து இருக்கணும். நார் சத்து இருந்தால் மட்டும்தான் சேவல் நீங்கள் என்ன லோடு பண்ணுறீங்களோ அது மறுநாள் காலையில் மோஷனாக வந்து வெளியே விடணும். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி நரம்புகளை வீரியமாக்கிறதுக்கு அதில் நாட்டு மருந்து இருக்கணும். பால் உணர்வை தூண்டுறதுக்கு அதில் நாட்டு மருந்து கலந்துருக்கணும். 2வது இதில் வந்து எல்லா விதமான நட்ஸ், போஷாக்கு எல்லாமே நிறைஞ்சது இருந்தால் தான் கண் பார்வை, புத்தி கூர்மை இது எல்லாமே கலந்துருக்கும். ஸோ ஓகேங்களா, இது வந்து அப்படியே ஒரு கிட்டு. இந்த கிட்டு எல்லாமே சேர்ந்தது தான் தயார் மாவு. ஸோ இந்த நாலேஜ் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வச்சுக்கோங்க. ஸோ இது இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவுகள் உள்ளே போக போக அதோடைய வேலையை ஆரம்பிச்சிடும். அயன் தன்னோட வேலையை ஆரம்பித்து ரத்தம் ஊற வச்சிடும். கால்சியம் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடும். புரோட்டீன் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சத்துக்களும் அதோட வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் உடல் பருமனாகும், உடல் இறுக்கமாகும், உடல் பலமாகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. இதை செஞ்சு அந்த ஏறின உடலை அப்படியே இறுக்கி டைட்டாக்கி ஒரு சீரான அமைப்பில் கொண்டு வந்து நிறுத்தணும். சரியான எடை 2.25 கிலோ இல்லைனா 3 கிலோ களத்துக்கு வரக்கூடிய சேவல் இருக்கணும். ஸோ இப்படி இருக்கணும்னா இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சேவலை வந்து நம்ம களத்துக்கு ரெடி பண்ணுறது ஒரு பாக்ஸரை உருவாக்குறதுக்கு சமம். ஸோ இந்த பாக்ஸர்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து அந்த பாக்ஸிங்காக ப்ராக்டிஸ் எடுப்பாங்க ஒன்று, ஓகேங்களா. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹூக்கட் இருக்குது, அப்பர் கட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி இவங்க வந்து ஒரு ட்ரைனர் மூலிமா எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. இதை பயிற்சியாக செஞ்சு பார்ப்பாங்க. நம்ம டப்னி பார்க்குற மாதிரி அவங்க ஒரு சிலர் கூட பாக்ஸிங் பண்ணி ஒரு ரிங்கில் பார்ப்பாங்க, ஓகேங்களா. டப்னி மாதிரி தான் அதுவும். இந்த சார்பட்டாவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ட்ரைனிங்கை மட்டும் எடுக்க மாட்டாங்க, ஜிம் ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க, உடல் வலிமை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம சேவல்களுக்கும். அது என்ன தான் நல்ல போர் குணம் உள்ள சேவலாக இருந்தாலும், விசேஷமான தட்டுகள் தட்டக்கூடிய சேவலாக இருந்தாலும் உடலுடைய இறுக்கம் இருக்கணும், உடலுடைய பலம் இருக்கணும், அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கணும். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ன்றது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லோடு பண்ணுறாங்க, நீச்சல் போடுறாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்கிறாங்க, நீச்சல் மட்டுமே போடுவாங்க, கை பார்க்குறது கிடையாது. கேட்டால் என்னோடய லைனேஜ் பரப்பிலே நல்லா இறுக்கமாக இருக்கும், அதுக்கு வந்து கைப்பட்டால் இன்னும் இறுக்கமாகிடும் அப்படின்வாங்க. சரி, ஓகே, அது உண்மை தான், இருக்கட்டும். பட் இருந்தாலும் பறவை போடணும், ஒரு கயிறில் நிற்க வைக்கணும், விரலுக்கு பலம் கொடுக்கணும், காலுக்கு பலம் கொடுக்கணும், பாதத்துக்கு பலம் கொடுக்கணும், ரெக்கைக்கு டெம்பர் கொடுக்கணும், கழுத்துக்கு உரப்பு கொடுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த பாக்ஸர் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்லேயே ஃபஸ்ட்டு நெக் ஒர்க் அவுட்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஷோல்டர், ஃப்ரண்ட் ஷோல்டர், அப்புறம் பேக் ஷோல்டர் ஒர்க் அவுட்டு, அப்படியே கீழே வந்தீங்கன்னா செஸ்ட் ஒர்க் அவுட்டு, அதுலேயே இன்லைன் டிக்ளைன், அப்பர் செஸ்ட்டு லோயர் செஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், அதுவும் ஃப்ரண்ட் பேக்கு. அதுக்கப்புறம் ஃபோர் ஆர்ம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்டாமின் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்காடு வரும், அதுவும் ஃப்ரண்ட் ஸ்காடு, பேக் ஸ்காடு வரும். அதுக்கப்புறம் காப்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி லைனாக டாப் டு பாட்டம் லைனாக ஒரு நாள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு செஸ்ட் ஏறினா போதும், நமக்கு பைசப்ஸ் ஏறினா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களும் அதில் இருக்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன் எங்கள் ஜிம்மில். ஸோ இந்த மாதிரி டாப் டு பாட்டம் கரெக்டாக பண்ணிட்டு வரவங்களால மட்டும்தான் ஒரு சீரான உடல் அமைப்பில் நிற்க முடியும். இதே மாதிரி தான் சேவல்களுக்கு.
நீங்கள் நீச்சல் போட்டால் மட்டும் பத்தாது. இது எல்லாமே உடம்பு உள்ளுக்குள்ளே இவ்வளோ வகையான உணவுகளை கொடுத்து அதை பலப்படுத்தணும், திடப்படுத்தணும், நரம்புகளை வீரியமாக்கணும். அதே மாதிரி அவுட்லுக்கு எல்லா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் கொடுத்து சேவலை ஃபிட் ஆக்கி நிற்க வைக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான். இதெல்லாம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? நிறைய பேர் நினைப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணால் நம்ம சேவலை அடிச்சிடும். அடி வாங்கும். அடி வாங்கிறதுக்காக தான் இவரும் பண்ணுறது. அடிக்கிறது அதோட பிறவி குணம். அதோட ரத்தத்தில் என்ன சண்டை இருக்குதோ அதை செஞ்சிடும். அசர் அடிக்குதா அடிச்சிடும், ஈசா அடிக்குதா அடிச்சிடும், தும்மாங்க அடிக்குதா அடிச்சிடும், இல்லை ஏதாவது நரம்பு தட்டுதா அது பண்ணிடும். பட் அதையும் தாண்டி எதிராளி எப்படி இருப்பான்றது நமக்கு தெரியாதுல்ல. அது எதிர்த்து அடிக்கும்போது அந்த அடியை வாங்கக்கூடிய உடல் வலிமையை நம்ம கொடுக்குறோம். அவ்வளவுதான். இதுதான் தயார். இதை முழுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் தயார் பண்ணுங்கள். இல்லை என்னால் இது எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு டைம் கிடையாது அப்படின்னா தயவு செஞ்சு தொடைக்காதீங்க சேவலை. உங்கள் குரூப்பில் யாருன்னா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட துடைக்க சொல்லுங்கள். அதுக்கான நேரம் ஒதுக்கி அதுக்கான எல்லா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் கொடுத்து இந்த மண்ணை கீரை விட்டால் தான் உங்களுக்கு நரம்பு அந்த விரல்கள் வந்து ஃப்ளெக்சபிளாக இருக்கும். அதே மாதிரி கயிறு பிடிச்சி நின்னா தான் பாதமும் நல்லாயிருக்கும், அந்த நரம்பு அந்த விரல்களும் நல்லா இறுக்கமாகிடும். ஸோ லேண்டிங் நல்லாயிருக்கும். அப்பப்போ நீங்கள் பறவை போட்டிங்கன்னா தான் சேவலோட லேண்டிங் நல்லாயிருக்கும், காலுடைய முட்டியெல்லாம் பலமாக இருக்கும். நீச்சல் போட போட தொடை பகுதி நல்லா இறுக்கமாகும், உடலும் இறுக்கமாகும், தம்மு உடையும். அப்பப்போ நீங்கள் டப்புனி பார்த்து ஷேக்கை அடித்து வைக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கழுத்து உரப்பு நல்லா வரும். ஸோ எதிர்த்து நிற்கிற திறனும் ஆற்றலும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு தயார். இதை வந்து சீராக செஞ்சு கரெக்டாக நீங்கள் களத்தில் நின்னால் தான் உங்கள் சேவல் டேமேஜ் இல்லாமல் வரும். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் நம்புறீங்களான்னு தெரியல, இப்போ வரைக்கும் நான் துடைக்கிற சேவல், என்னோடய டீம் துடைக்கிற சேவல், ஒரு களத்துக்கும் நான் போகும்போது வேண்டுற விஷயம் ஒன்றே ஒன்று தான். என் சேவல் ஜெயிக்குதோ தோக்குதோ அது அப்பாற்பட்ட விஷயம். என்னோட சேவலாக இருக்கட்டும், அடுத்த எதிராளி சேவலாக இருக்கட்டும், கண்ணு போகாமல் வரணும் வீட்டுக்கு. அதுதான் நான் வேண்டுறது. எதிராளி சேவலை என் சேவலை அடித்து குப்பையாக கூட ஆக்கி போட்டோம், இல்லை ஆப்போசிட் சேவலை என் சேவலை அடித்து குப்பையாக கூட ஆக்கி போட்டோம். தட் இஸ் அது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. பட் என்னோடய சேவல் கண்ணோட வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சேவல் பந்தயம் கொடுத்தாலும் பந்தயம் அடித்தாலும் அதுவும் கண்ணோட வீட்டுக்கு போகணும். ஏன்னா கண்ணு போயிடுச்சுன்னா அந்த சேவலை ஸ்க்ராப் மாதிரி வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு சிலர் அதை வந்து வச்சு பாதுகாத்து அதை ப்ரீடு பண்ணி அந்த இனவை எடுக்கக்கூடிய பொறுமை சிலருக்கு இருக்குது. ஒரு சிலர் அந்த ஒத்த கண்ணிலே திருப்பி அதை சண்டை விட்டு அந்த கண்ணையும் காலி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதையும் தாண்டி இது அறுத்து சாப்பிட்ற அளவுக்கு மன வலிமை உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த அளவுக்குலாம் மன வலிமை கிடையாது. அதனால் நான் வேண்டுறது ஒன்றே ஒன்று தான், என் சேவல் ஜெயிச்சுட்டு வரணும்னு வேண்ட மாட்டேன். எப்போவுமே என் சேவல் கண்ணோட வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சேவலும் கண்ணோட வீட்டுக்கு போகணும். அது தோத்தாலும் சரி கண்ணோட வீட்டுக்கு போகணும். ஏன்னா அடுத்து அதை ரெடி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அடுத்து அது ப்ரீடு போடுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கண்ணு போச்சுன்னா அந்த சேவலை வந்து ஒரு ஒதுக்கிடுவாங்க. அந்த ஒரு நிலை அந்த சேவலுக்கு வரக்கூடாதுன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அதனால் இந்த விஷயம் எல்லாமே கற்றுக்கங்க. நம்ம ஒரு விஷயம் போடுறோம், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போடுறோம். அந்த மாத்திரை ஏன் போடுறோம்? இது இந்த வலிக்கு சரியாகுமா? இது போட்டால் எவ்வளோ நேரத்தில் குணமாகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கணும். அதே தான் தயாரும். நம்ம என்ன கொடுக்குறோம் அது உள்ளே போய் என்ன வேலை செய்யும்? ஓகே, இது ஆக்கிடும். இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிட்டு மாதிரி. இதை கரெக்டாக செஞ்சு நீங்கள் முழுமையாக செஞ்சால் தான் அந்த சேவல் களத்தில் போய் நின்று பர்ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு விஷயத்தை கேட்க பழகிக்கங்க, அப்போ தான் நாலேஜ் வளரும். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் போத் ஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் சும்மா உக்காஞ்சின்னு இருந்தாலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சும்மா இருந்தாலே நீங்கள் தினமும் வேலைக்கு ஒரு கடமைக்கு போயிட்டு வந்தாலே வருஷங்களை ஓடிடும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக 5 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. பட் என்ன கற்றுக்கிட்டாரு தெரியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஸோ நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் நாலேஜ் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த நாலேஜை கற்றுக்கணுன்னா கேட்க ஆரம்பிங்க நிறைய விஷயத்த. அதாவது காதால் கேட்கணும். காதால் கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் வளரும். ஸோ என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசலை, எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் அதுக்கு சொன்னார், இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு. இதில் 2 விஷயம் இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன்றது என்னுடைய கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? அது என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல், என்னோடய நாலேஜ். பட் இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறது உங்களுடைய வீக்னஸ்.
உங்களுடைய மைண்ட் தாட் அப்படி, நீங்கள் வளர்ந்த விதம் அப்படி. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். அடுத்தவங்களை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை வந்து அதுலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடியுமா? ஒருத்தரை பேச விட்டு தான் பார்க்கணும். பேச விட்டு பார்த்தா தான் அவன் அறிவாளியா இல்லை அறிவாளி மாதிரி நடிக்கிறானான்றது தெரிஞ்சிடும். ஸோ பேச விட்டு பார்க்கும்போது அதில் நமக்கு புதுசாக ஏதாவது விஷயம் கிடைச்சா எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கணும். நிறைய விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க தான் நம்ம காது வழியாக வர தான் நமக்கு வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னை ஒருத்தர் கேட்டிருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அவருக்கான பதில் தான் இப்போ சொன்னேன் நான். ஸோ அதனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். தட் இஸ் மை நாலேஜ். நான் கற்றுக்கிட்டது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அது என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல். ஸோ இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறது உங்களுடைய வீக்னஸ். அதுக்கு நாம் எதுவுமே பண்ண முடியாது. அது உங்களுடைய மைண்ட் தாட். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு டப்புனின்றது இந்த மாதிரி இருக்கணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஒரு களத்துக்கு ரெடி பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் தான் நரம்பு குத்து வாங்கினாலும் செல்ஃப் அடிச்சுக்கிட்டாலும் அதை சீக்கிரமாக நம்மளால் காப்பாற்ற முடியும். இதில் இந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டில் இந்த உணவு முறையில் ஏதோ ஒரு குறை வச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி களம் முடிஞ்சு வந்த சேவல்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. களம் முடிஞ்சு வந்த சேவலுக்கு கம்பல்சரி ஒரு நியூரோகைண்ட் இன்ஜெக்ஷன் அடிச்சிருங்க. அது பாடி பெயினை நம்ம ஷாக்கை அடித்து கூட எடுத்துக்கலாம். சேவல் வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கு மறுபடியும் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக ஐஸ் போட்டு பழுக்க ஷாக்கை அடித்து, ஏன்னா களத்தில் அடிக்க டைம் இருக்காது, பழுக்க ஷாக்கை அடித்து ஃப்ரீ பண்ணி ஒரே ஒரு ப்ரூஃபின் டேப்லெட்டை பாதியாக உடச்சி வாயில் போட்டு விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆகும் அந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதோடய பாடி பெயின்லாம் போய் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்க அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ரெக்க அடித்து ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழித்து இல்லைனா அன்றைக்கி ஈவினிங் பண்ணுங்கள், ஒரு நிரோகைண்ட் இன்ஜெக்ஷன் அடித்து விட்ருங்க. நரம்பில் ஏதாவது குத்து வாங்கியிருந்தாலோ சிறு டேமேஜ் ஆகியிருந்தாலோ அது ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அந்த வேலையை இது முன்னாடியே தடுத்துரும். ஸோ அதனால் அந்த களம் முடிஞ்சு வந்து ஒரு 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த நிரோகைண்ட் இன்ஜெக்ஷனை அடிச்சு விட்டுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவல் நல்லபடியாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வந்த நோக்கம். ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த பயனுள்ள பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.